சிஸ்டர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து டே 2 ஃப்ரீ ஹென்னா மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உள்ள கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எஸ்டர்டே அனுப்பியிருந்த ஹோம் ஒர்க்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். இதில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா என்னன்னு தெரியல. ஒரு சில சிஸ்டர்ஸ் மட்டும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. எந்த மாதிரி அப்படின்னா, நான் வந்து உங்களை வந்து மெஹந்தி வந்து இப்படி வச்சு இப்படி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு வீடியோவில் புரியலையா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு. இந்த இருக்கு இல்லையா மெஹந்தி, இப்படி வச்சு இப்படி எடுத்து இப்படி போடணும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து எல்லாருமே இப்படி கையோடு இப்படி வச்சு போடுறீங்க. அப்படி இல்லை, வச்சு இந்த மாதிரி இப்படி போடணும். இந்த கையை இப்படி தூக்கி இப்படி போட சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து போட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம லைன்ஸு, பார்டர்ஸ், அந்த இது டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கான கிளாஸ்க்கு போயிடலாம். லைன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், நார்மலாக லைன் இல்லை சிங்கிள் லைன் போட கற்றுருந்தோமா? இப்போ வந்து டபுள் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். டபுள் லைனுக்கு இதே மாதிரி 2 லைன் நம்ம வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த லைனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம். மெஹந்தியை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து பார்க்க நீட்டாக தெரியும். இது நம்ம தனியாக ஒரு பார்டர் போடுறோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். வரும்போது உங்களுக்கு வந்து மெலிசாவும் குண்டாகவும் இந்த மாதிரி வரும். அப்போ வரும்போது என்னென்னு இருக்குன்னா, இது வந்து பார்க்க நீட்டாக இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கேப் தெரியும் உங்களுக்கு. மெலிசாவும் கொஞ்சம் குண்டாகவும் உங்களுக்கு என்னென்னு இருக்குன்னா, உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நீட்டாக இருக்காது. அதனால தான் லைன்ஸ் போட்டு அதுக்குள்ளே நடுவில் ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இது ஒன்று. செகண்ட் வந்து லைனில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம கர்வ் வச்சு போடும். கர்வ் வச்சு போடும்போது இந்த மாதிரி நீங்கள் கர்வ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங், இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங்க்கு வந்து இந்த மாதிரி கர்வ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம லீஃப் போடும்போது இந்த மாதிரி கர்வ் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கிள் டிசைன் பார்த்துருந்தோம்ல, இந்த மாதிரி டிசைன் போட கற்றுருந்தோம்ல, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்படி பாக்ஸ், இந்த மாதிரி பாக்ஸ் போட கற்றுக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம உள்ள பார்டர் டிசைன் போடும் போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே போடும்போது நான் வந்து அவசரமாக போடும்போது எனக்கு டர்ன் ஆகுது. போடும்போது நீங்கள் மெலிசாக இந்த மாதிரி போட்டு பெண்டிங் கிட்ட கரெக்டாக நம்ம கையை கொண்டு போகணும். பெண்டிங் கிட்ட கொண்டு போகும்போது அந்த பெண்டிங்கான எட்ஜஸ் வந்து தெரியணும். இந்த மாதிரி மெதுவாக போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கவும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேர்ன் போடுறன்றதை கற்றுக்கோங்க. ஒரு டிசைனை நீங்கள் கற்றுக்கோங்க. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து இது மெலிசா, இது வந்து இந்த சைடும் டேர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லீஃப் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இப்படி மெலிசா லீஃப் போடுறது கற்றுருந்தோமா? இப்போ வந்து அதே லீஃபே இப்போ வந்து நம்ம இந்த டிசைன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் நெட்டில். இந்த மாதிரி இப்படி வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது எப்படி போடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெலிசா இப்படி கொண்டு வந்து அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் இப்படி மெலிசா வரணும். இப்போ எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து டிசைன் இப்போ வந்து இப்படி கர்வ் டிசைன் இருக்கா, கர்வ் டிசைனில் இப்போ அழுத்துவீங்க, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து அப்படியே விட்டுறணும். ப்ரெஷரை விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். கடைசியில் இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக ப்ரெஷர் கொடுப்பீங்க, கொடுத்து இப்படி விட்டுருவீங்க, கையை எடுத்துருவீங்க, எடுத்துக்கப்புறம் அது மெலிசா அந்த இருக்கிற கோனோடையே அப்படி வரும். ப்ரெஷர் அதிகமாக, அதுக்கப்புறம் மெலிசா இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது போடுறீங்களா, அதுக்கப்புறம் பாக்ஸ் நார்மலாக கோனில் இந்த மாதிரி பாக்ஸ் போட கற்றுக்கோங்க. கோனில் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் போடவும் கற்றுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கான பார்டர் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பார்டர் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஈஸியாகவே போகலாம். நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்ட டிசைன்ஸ், இன்றைக்கி கற்றுக்கிட்ட டிசைன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிளாஸஸ் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாக்ஸ் போட்டு இங்கே இந்த சேர்ந்து இந்த 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 இந்த மாதிரி போட பாக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறோம். பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் இந்த இருக்குல்ல, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து இப்படி லேசாக இப்படி இழுத்து விடுங்க. இப்படி இங்கே மேலே இழுத்து விடுங்க. லேசாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி இங்கே லேசாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி நடுவில் மட்டும் ப்ரெஷர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் இப்படி லேசாக இழுத்து விடுங்க, இந்த பக்கம் இழுத்து விடுங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் கொடுத்து இப்படி இந்த மாதிரி. இது வந்து ஒரு டிசைன் பார்க்க. நெக்ஸ்ட் டிசைன் என்ன அப்படின்னா, அதே மாதிரி எப்போதும் போல் லைன்
இந்த மாதிரி பார்டர் நீங்கள் போட்டுட்டு இந்த பார்டர்ஸில் இந்த சென்டருக்குள்ள இந்த ஜாயினில் மட்டும் டாட். இந்த ஜாயின்ஸில் மட்டும் டாட் வச்ச மாதிரியான டிசைன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பார்டர் போடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்டர் இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளான பார்டர் பார்ப்போம். ஹெவி ஒர்க் பார்டர் வந்து இன்ஷால்லா நாளைக்கான நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். சேம் இதே போல் கிராஸ் போட்டுக்கிறேன். கிராஸ் போட்டுக்கேன். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிசுறு தட்டின மாதிரி தெரியுதுங்களா? அப்போ வந்து ஏன் பிசுறு தட்டுது அப்படின்னா இந்த மருதாணி வந்து இந்த மேலே ஒட்டிருச்சு. ஒட்டினாலே எனக்கு வந்து பிசுறு தட்டுது. அப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்ம தொடச்சிட்டு நம்ம போடும்போது நீட்டாக வரும் கொஞ்சம். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வருதில்ல, இந்த ரவுண்ட் போடுறோம்ல, இந்த லைன் ஜாயின் கிட்ட இந்த மாதிரி டாட் லைன் வைக்கணும். வைக்கும் போது நமக்கு வந்து டிசைன்ஸ் இந்த டிசைன் எதுக்கு வைப்போம் அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய கையாக இருக்குது, அந்த பெரிய கையில் வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்த பார்டர் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம பாக்ஸ் போட்டிருந்தோம்ல அந்த பாக்ஸை இதில் எப்படி வரைய போகிறோம். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம இந்த டிசைனாக வரைய போகிறோம். இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப். இன்னும் மெலிசான கோனில் போட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. இப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம் மெலிசான கோனுக்கு நான் எங்கே போகிறது, என்கிட்ட வந்து மெலிசான கோனே இல்லையே அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம்ல நார்மல் கோனே மெஹந்தி கோனையே நம்ம வந்து மெலிசான கோனை வந்து நம்ம ஆக்கலாம். அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைன் என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம பாக்ஸ் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இந்த வரைஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு கிராஸ் கோடு மெலிசா இந்த மாதிரி கிராஸ் கோடு வச்சு லேசாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கிடைக்கும். சென்ட்ரல் டாட் வச்சு இங்கே இழுக்கணும். கொஞ்சம் நிறைய டாட்ஸ் வச்சு இப்படி மேலே இப்படி கீழே மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாட் வச்சு மேலே இப்படி கீழே டாட்ஸ் வச்சு மேலே கீழே இங்கே டாட்ஸ் வச்சு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லுக்கும் போடுவீங்க. நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் என்ன அப்படின்னா நம்ம எப்போதும் போல் கற்றுக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி சர்க்கிள் ஆட்டம் போட்டுட்டு இந்த இடத்துல ஹம்ஸ், மறுபடியும் மேலே இன்னொரு ஹம்ஸ், மறுபடியும் சர்க்கிள் ஹம்ஸ், சர்க்கிள் ஹம்ஸ். அடுத்தது நம்ம வந்து நம்ம பார்டர் லைனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு, அப்புறம் ஃபில்லிங், அகெயின் ஒரு லைனு, ஹம்ஸ் போடுவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இப்படி ஒரு லைனு, மறுபடியும் ஒரு குட்டி லைன், மறுபடியும் இப்படி ஒரு பெரிய லைன் போட்டு மறுபடியும் ஒரு குட்டி லைன் போட்டு இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்குவோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி இப்படி ஒரு ஹம்ஸ் போட்டுட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் மறுபடியும் இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஆப்போசிட் இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து சவந்ததுக்கப்புறம் பார்க்க ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்கும் போது. இந்த இது பார்டர் டிசைன். இன்னொரு பார்டர் டிசைன் என்ன அப்படின்னா என்னது அப்படின்னா இப்படி இப்போதும் போல் ஹம்ஸ் வரைவோம். கீழே இங்கே ஒரு ஹம்ஸ் வரைஞ்சிட்டு சென்டரில் லைன் வரையும். நம்ம செமி சர்க்கிள் வரைவோம்ல அந்த மாதிரி இங்கே இப்படி டாட்டு கீழே மறுபடியும் இப்படி மேலே கீழே மேலே மேலே இங்கே கீழே மேலே கீழே இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து அதே மாதிரி இப்படி லைனு இப்போது ஹம்ஸ் வரைஞ்சிப்போம். ஹம்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம கர்வ் டிசைன் கற்றுக்கிட்டோம்ல அந்த கர்வ் டிசைனை இங்கே அப்ளை பண்ணுவோம். இப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி லீஃப் போடுவீங்க. மறுபடியும் இங்கே ப்ரெஷர் கொடுத்து இங்கே லீஃப், மறுபடியும் இங்கே ப்ரெஷர் கொடுத்து லீஃப், ப்ரெஷர் கொடுத்து லீஃப், ப்ரெஷர் கொடுத்து லீஃப்,
ப்ரெஷர் கொடுத்து இப்படி லீஃப் போடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனு, அகைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த இடத்துல இப்படி கோட் ஃபுல்லாகவே கோடு போடுவீங்க. எந்த அளவுக்கு உங்களால் கோடு போட முடியுமோ அந்தளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஒரு கோ, அப்படி அகைன் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கோ, இந்த மாதிரி பண்ணி இதுலேயே மெலிசாகவும் சின்னதாகவும் போடலாம். போட்டுட்டு இங்கே இப்படி மறுபடி இங்கே இப்படி இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு ட்ரை பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க் இன்ஷால்லா சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.